வணக்கம் நண்பர்களே. இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். சமீப காலமாக இந்த மொழி தொடர்பாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விவாதத்தில் ஒரு கருத்து திரும்ப திரும்ப வலியுறுத்தப்படுகிறது, அல்லது அதை ஒரு திரிபு வேலையாக பொய் பிரச்சாரமாக செய்யப்படுவதை நாம் பார்க்கிறோம். அது என்னவென்று சொன்னால், பெரியார் தமிழை காட்டுமிராண்டி மொழி என்று சொன்னார். அதனால் பெரியாரை பின்பற்றக்கூடியவர்களுக்கு தமிழை பற்றி பேசுவதற்கு என்ன உரிமை இருக்கிறது என ஏதோ இவர்கள் தமிழுக்கு சொந்தக்காரர்கள் போன்றும் தமிழ் வளர்ச்சிக்காக இவர்கள் ஏதோ பாடுபட்டது போன்றும் பிஜேபி உட்பட சிலர் நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும் நண்பர்களே, தமிழர் உரிமைக்காக, தமிழ் மொழிக்காக அல்லது தமிழ் தேசியம் என்ற ஒன்றுக்காக திராவிட இயக்கத்தை தவிர வேறு எவரும் எந்த ஒரு பெரிய பங்களிப்பையும் செய்ததில்லை. திராவிட இயக்கம்தான் அதற்கு உரிமை கோர முடியும். இன்னொன்று, பெரியார் சொன்னதாக சொல்லப்படுகிற இந்த கருத்து, அந்த கருத்தை அவர் எந்த அடிப்படையில் பெரியார் சொன்னார் என்று பார்க்கிற போது மிக முக்கியமாக பெரியாருக்கு ஒரு அடிப்படையான கொள்கை இருந்தது. அது என்னவென்று சொன்னால், ஒரு அறிவியல் அணுகுமுறை எல்லாவற்றிலும் இருக்க வேண்டும். சிந்தனையில், செயலில், வாழ்க்கை முறையில் அல்லது நம்முடைய நம்பிக்கைகளில் எல்லாவற்றிலுமே பகுத்தறிவும் அறிவியலும் மிக மிக முக்கியம். நாம் தொடர்ந்து அறிவியலுக்கு புறம்பான சிந்தனைகளுக்கு முதன்மையான இடம் கொடுக்கக்கூடாது என்று சொல்கிற போது, அவர் தமிழ் மொழியினுடைய செம்மை அல்லது செழுமையை பற்றி அப்படி பெரியார் கூறவே இல்லை. பெரியார் கூறிய அந்த கூற்றில் என்ன இருந்தது என்று சொன்னால், பல மூடத்தனமான காலத்திற்கு ஒவ்வாத பல கருத்துக்கள் தமிழை பயன்படுத்தி தமிழ் வழியாக சொல்லப்பட்டிருக்கின்றன. அவை இலக்கியங்களாக கூட பல முறை கொண்டாடப்படுகிறது. அதெல்லாம் பொருந்தாத ஒன்றாக இருக்கிறது. அப்படி என்ற அடிப்படையில் தான் அறிவியலுக்கு புறம்பான சிந்தனைகள் அல்லது நவீன யுகத்திற்கு பொருந்தாத சிந்தனைகளை அவர் பழமையானது, காட்டுமிராண்டித்தனமானது என்று சொன்னது என்பது தமிழ் மொழிக்குள் பொதிந்திருக்கக்கூடிய சிந்தனைகளை பற்றி, அதாவது அதன் மூலமாக சொல்லப்பட்ட பல பழம் சிந்தனைகளை பற்றி, பழமைவாத கருத்துக்களை பற்றித்தான் பெரியார் சொன்னாரே ஒழிய தமிழ் மொழியினுடைய மேன்மையை பற்றியோ தமிழ் மொழியினுடைய உயர்வை பற்றியோ மறுத்தும் பெரியார் அல்லது எதிர்த்தும் கொச்சைப்படுத்தும் பேசியதே இல்லை. பெரியார் தான் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தினுடைய முதன்மையான போராளியாக இருந்தார். இந்தியை எதிர்த்து நிற்பதில், தமிழை காப்பதற்கான போராட்டத்தில் பெரியார் தான் முன்னிற்கிறார். அப்படிப்பட்ட நிலையில் ஒரு திரிக்கப்பட்டு ஒரு கருத்தை பெரியார் காட்டுமிராண்டி மொழி என்று சொல்லிவிட்டார் என்று சொன்னால், பெரியாரும் பெரியார் வழிவந்த திராவிட இயக்கமும் தான் தமிழ் மொழியை காப்பதற்காக, தமிழ் மொழியை அழிக்க வந்த சக்திகளை எதிர்த்து நிற்பதற்காக கடும் போராட்டங்களை நடத்தியிருக்கிறார்கள். பெரியார் தான் தமிழ்நாடு முழுக்க முதலில் திருக்குறள் மாநாடுகளை நடத்தினார். அப்படி என்றால் தமிழ் இலக்கியத்தினுடைய உயர்வையை, மேன்மையை, செம்மையை பெரியார் எடுத்துச் செல்வதில் முன் நின்றார். பொதுவாக தலைவர்கள் சில சந்தர்ப்பங்களில் சில குறிப்பிட்ட நோக்கங்களுக்காக பேசுகிற கருத்துக்களை எடுத்து அதை பொதுமைப்படுத்தி அவர்களுடைய முதன்மையான நோக்கங்களை பின்னுக்கு தள்ளி பேசுகிற இவர்கள் தமிழ் வளர்ச்சிக்காக என்ன செய்தார்கள்? பெரியார் செய்ததில் 1000ல் 100 பங்கு இவர்கள் செய்திருப்பார்களா? பெரியார் வழிவந்தவர்கள் செய்ததில் 1,00,000ல் 1 பங்கை இவர்கள் செய்திருப்பார்களா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதற்கு மாறாக இன்றைக்கு நிர்மலா சீதாராமன் போன்றவர்கள் எல்லாம் பேசுகிறார்கள். பெரியார் அப்படி சொன்னார், நீங்கள் பெரியார் படத்திற்கு மாலை போடுகிறீர்கள் என்று. இந்தியின் வளர்ச்சிக்கு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஒதுக்குகிற பணம் அளவு, அதில் 100ல் 1 பங்கு கூட ஏன் தமிழ் வளர்ச்சிக்கு ஒதுக்கவில்லை? நீங்கள் இதை பற்றியெல்லாம் பேசலாமா என்பது தான் தமிழர்கள் எழுப்புகிற கேள்விகளை நாம் தொடர்ந்து எழுப்புவோம். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். அண்மையில் நான் அமெரிக்காவிற்கு சென்றிருந்த போது அங்கே ஒரு பகுதியில் இருந்த நண்பர்கள் குடும்பத்தோடு கூடியிருந்தார்கள். இரவு 7 மணியிலிருந்து 9 மணி வரையில் பொதுவான கலந்துரையாடல் என்று அறிவித்திருந்தனர். ஆனால் அந்த கலந்துரையாடல் 11 மணி வரையும் நீண்டது என்பது ஒரு செய்தி. மிகப்பெரிய நேரடியான அரசியல் அல்லாமல் தனிமனித வாழ்வு, ஒரு சமூகம் என்பன குறித்து அந்த உரையாடல்கள் அன்றைக்கு அமைந்தன. அந்த உரையாடலில் அமர்ந்திருந்தவர்கள் பெண்கள், ஆண்கள், குழந்தைகள் என்று பலரும் இருந்தனர். குழந்தைகள் சிலர் தங்களினுடைய கவிதைகள் சிலவற்றை அங்கே சொன்னார்கள். அவர்களின் தமிழ்
ஒரு விதமான மழலை தமிழாக இருந்தது. அவர்கள் அங்கேயே பிறந்து வளர்கிற பிள்ளைகள் தமிழை அறிந்திருக்கிறார்கள் என்பதே மகிழ்ச்சியாக இருந்தது. அதற்கு பின்னால் இறுதியாக அந்த உரையாடல் நிறைவடைகிற நேரத்தில் ஒரு வினாவை ஒரு தோழர் எழுப்பினார். கட்சி, அரசியல் எல்லாவற்றையும் விட்டுவிடுங்கள், பொதுவாக தனி மனிதர்கள் பின்பற்ற வேண்டிய கோட்பாடுகள் அல்லது பின்பற்ற வேண்டிய வாழ்வியல் முறை என்று எதை நீங்கள் குறிப்பிடுவீர்கள் என்று கேட்டபோது நான் 3 செய்திகளை முன்வைத்தேன். நாம் எல்லோருமே நாம் வாழும் இடத்தை மகிழ்வாக வைத்திருக்க கற்றுக்கொள்வோம். மகிழ்ச்சியும் அமைதியும் வாழ்க்கையின் மிகப்பெரிய சொத்து. இரண்டாவதாக, ஒவ்வொருவரும் ஒருவருக்கொருவர் உதவி வாழ்வோம். மூன்றாவதாக, அடுத்தவர்களை கண்ணியமாக நடத்த கற்றுக்கொள்வோம். இந்த 3ஐயும் எல்லா தனிமனிதர்களும் பின்பற்றலாம், எந்த நாட்டில் வாழ்ந்தாலும் என்று சொன்னேன். அப்போது ஒரு நண்பர் எழுந்து கேட்டார், நீங்கள் சொல்வது சரிதான், மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் இருக்க வேண்டும், ஒருவருக்கொருவர் உதவி வாழ வேண்டும், ஒருவரை ஒருவர் கண்ணியமாக நடத்த வேண்டும் என்பவை எல்லாம் சரிதான். நீங்கள் ஏன் அறிவை நாம் வளர்த்து கொள்வோம், அறிவாளிகளாக இருப்போம் என்பதை சொல்லவில்லை என்று கேட்டார். வேறொன்றுமில்லை, அறிவு கூடாது என்பதற்காக அல்ல, அறிவின் மீது எனக்கு பெரிய மதிப்பு இல்லை என்றும் அதற்கு பொருள் இல்லை, இவைகளுக்கு பின்னாலே தான் அறிவு இருக்கிறது என்றும் நான் கருதவில்லை. ஏன் நீங்கள் அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும் நாம் ஒவ்வொருவரும் என்பதை சொல்லவில்லை என்றால் அது சொல்லாமலேயே இயல்பாகவே எல்லோருக்குள்ளும் இருக்கிறது. இந்த உலகத்தில் வாழ வேண்டுமென்றால் எல்லோருக்கும் அறிவு தேவைப்படுகிறது. அறிவற்றவர்களால் இந்த உலகத்தில் வாழ முடியாது. அறிவு என்பது வாழ்வின் தேவையாக இருக்கிறது. ஆனால் எண்ணி பாருங்கள், அறிவு எவ்வளவு தேவை என்று கருதுகிறோமோ அதே அளவுக்கு ஒருவருக்கொருவர் உதவி வாழ்வது கண்டிப்பான தேவை என்று எல்லோரும் கருதுவதில்லை. நாம் அறிவாளியாக இருக்க வேண்டும், நாம் நல்ல வேலைகளை பார்க்க வேண்டும், நாம் பொருளை ஈட்ட வேண்டும், நாம் இந்த சமூகத்தில் வசதியாக வாழ வேண்டும் என்பது இயற்கையாக இருக்கிற உந்துதல். ஆனால் ஒருவருக்கொருவர் உதவி வாழ வேண்டும் என்பதோ, ஒருவரை ஒருவர் கண்ணியமாக நடத்த வேண்டும் என்பதோ இயற்கையாகவே நமக்குள் வந்து சேர்ந்து விடுகிற உந்துதல் இல்லை. எனவே அந்த குணத்தை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். எல்லோரும் படிப்பார்கள், எல்லோரும் பணம் ஈட்டுவார்கள், ஈட்ட வேண்டும் என்று விரும்புவார்கள். அத்தனை பேருக்கு அந்த ஆர்வம் இருக்கிறது. ஆனால் எத்தனை பேருக்கு அடுத்தவனை கண்ணியமாக நடத்த வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கிறது? எத்தனை பேருக்கு நம்மால் முடிந்த உதவிகளை அடுத்தவனுக்கு செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கிறது? ஒருவருக்கொருவர் உதவி வாழ்கிற சமூகம்தான் மகிழ்ச்சியான சமூகம். அந்த சமூகம்தான் எந்த ஒருவரையும் அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தும். நாம் பெறுகிற அறிவை, நாம் பெறுகிற பொருளை மற்றவர்களுக்கும் கொடுத்து உதவியாக வாழ்வது என்பது வாழ்வின் அடிப்படை தத்துவம். மற்ற விலங்குகள், பறவைகளிடத்திலே கூட அந்த உதவி வாழ்கிற குணம் இருக்கிறது என்று சொன்னால், 6 அறிவு படைத்தவர்கள் என்று நாம் பெருமை பேசிக்கொள்ளுகிற மானுடம் அந்த குணத்தை இழந்து விடலாமா? எனவே மகிழ்ச்சியும் அமைதியும் வாழ்வின் அடிப்படை தேவைகள். அந்த மகிழ்ச்சியும் அமைதியும் தான் அன்பிலிருந்து தோன்றுகின்றவை. அன்புதான் உலகை ஆளும். எனவே அன்பாக இருப்பது, அன்பின் அடுத்த கட்டமாக ஒருவருக்கொருவர் உதவி வாழ்வது, இவற்றினுடைய மதிப்பை வெளிப்படுத்துகிற வரையில் யார் ஒருவரையும் கண்ணியமாக நடத்துவது என்பது ஒவ்வொரு தனி மனிதன் வாழ்விலும் பதிந்து கிடக்க வேண்டிய செய்திகள் என்று எனக்கு தோன்றிற்று என்று சொன்னேன். அந்த 11 மணி ஏறத்தாழ நள்ளிரவை நெருங்குகிற நேரத்திலும் பெண்களும் ஆண்களும் குழந்தைகளுமாக அந்த கருத்துக்களை உள்வாங்கிக் கொண்ட அந்த நிகழ்வு இப்போதும் என் நினைவில் அப்படியே பசுமையாக இருக்கிறது. வணக்கம் நேயர்களே. நாம் மன வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சிக்கல்கள், பிரச்சனைகள், இவைகளெல்லாம் நாம் எவ்வாறு சமாளிப்பது என்பதை பற்றி சில யூகங்களை நாம் பார்த்து வருகின்றோம். அதில் ஒவ்வொன்றாக பார்த்து வந்தோம். நாம் பிடித்தது, பிடிக்காதது, விட்டு கொடுப்பது, பிறந்த வீட்டை பற்றி நாம் பெருமையாக பேசாமல் இருப்பது என்று பல யுக்திகளை நான் உங்களிடம் கூறி வந்தேன். அதில் ஒரு முக்கியமான ஒன்றாக இருப்பது தாம்பத்தியம். மன வாழ்க்கையில் தாம்பத்தியம் என்பது பொதுவாக செக்ஷன் சொல்கின்றோம். அதை பற்றிய பாலியல், இதை பற்றிய பிரச்சனைகள், அதை பற்றிய விவரங்களை எல்லாம் நாம் வெளிப்படையாக சொல்வதற்கு
நாம் இன்றும் அதாவது வெளிப்படையாக சொல்லக்கூடிய ஒரு நிலைமை இன்னும் வரவில்லை. அதாவது அதுபோல் ஒரு சந்தர்ப்பம் தான் நிலவுகின்றது. பால்வெளிகளை பற்றி, பாலியல் பற்றி விரிவாக வெளிப்படையாக சொல்வதற்கு முடியாத ஒரு நிலையில் இருக்கின்றோம். அதாவது செக்ஸ் சொல்கின்றோம். செக்ஸ் என்றால் என்ன என்று அதாவது கேட்டோம் என்றால், செக்ஸ் என்பது லத்தீன் லாங்குவேஜில் அந்த காலத்தில் அதாவது மருத்துவத்துறையில் கிரேக்கர்கள், லத்தீன் இவர்கள் தான் அவர்கள் கை ஓங்கியிருந்தது. அவர்களுடைய மொழிகள் தான் இன்றும் மருத்துவத்துறையில் நாம் பின்பற்றி வருகின்றோம். அதாவது அது லத்தீன் மொழியில் செக்ஸ் என்றால் என்ன என்றால் பிரி என்று அர்த்தம், டிவிஷன் 2 மேஜர் பிரிவுகள், பைஃபர்கேஷன் என்று அர்த்தம், 2 மேஜர் பிரிவுகள் என்று அர்த்தம். அதை செக்ஸஸ் என்று கூறினார்கள். அந்த செக்ஸ் என்பது என்னவென்றால், அதாவது அது வாழ்க்கையில் எவ்வாறு அது பயன்படுகிறது என்றால் வாழ்க்கைக்கு முக்கியமான ஒன்றாக அமைகின்றது. அதாவது நம் வாழ்வை ஆரோக்கியமாக வாழ்வதற்கும் செக்ஸ் உதவுகின்றது. அது மட்டுமல்லாமல் நாம் நீண்ட ஆயுளுடன் வாழ்வதற்கும் அது உதவுகின்றது. வாழ்வு அர்த்தமுள்ளதாக மாறுவதற்கும் அது உதவுகின்றது. வாழ்க்கையில் அர்த்தம் வேண்டுமானவா, அர்த்தமுள்ள வாழ்க்கைக்கு அது உதவுகின்றது. ஆக ஒவ்வொரு கட்டத்திலும் அது செக்ஸ் என்பது நமக்கு அதாவது உதவுவதாக இருக்கின்றது. ஆரோக்கியமான வாழ்வு, அர்த்தமுள்ள வாழ்வு, நீண்ட ஆயுளுள்ள வாழ்வு, இன்று நமக்கு அது பெரும் பங்கினை நமக்கு பகிர்கின்றது. அதாவது விஞ்ஞான முறை எடுத்துக்கொண்டோம் என்றால் எப்படி என்றால், விஞ்ஞான முறையில் உடல் ரீதியாக எடுத்துக்கொண்டோம் என்றால், அதாவது இருதயத்திலிருந்து நேரடியாக பிளட் சப்ளை எங்கு செல்கின்றது, தாம்பத்தியம் நடக்கும் நேரத்தில் அதை சப்ளை ஆகின்றது. அதாவது இதயம் தன்னுடைய சப்ளை ஒவ்வொரு ஆர்கன்களுக்கும் லிவர் இருக்கின்றது, கிட்னி இருக்கின்றது, லங்ஸ் இருக்கின்றது, ஒவ்வொன்றுக்கும் அது பிரான்ச் மூலமாக மெயின் பிரான்ச் என்று சிறு பிரான்ச் என்று அப்படி தான் செல்கின்றது ஒவ்வொரு உறுப்புகள் வேலை செய்வதற்கும். ஆனால் இந்த தாம்பத்தியத்தில் இந்த செக்ஸ் இந்த செயல்படும் நேரத்தில் 5 புலன்களும், மனிதனுடைய 5 புலன்களும் ஒன்றாக இணைந்து செயல்படக்கூடிய நேரம் அது. அதாவது கோஆர்டினேஷன், கோஆபரேஷன் என்று ஒன்றுக்கொன்று கோஆர்டினேட் பண்ணி ஒத்துழைத்து மொத்தமாக ஒரே நேரத்தில் பணி செய்யக்கூடிய அந்த நேரம்தான், அதாவது செயல்படக்கூடிய நேரம்தான் நமக்கு தாம்பத்தியம். அந்த நேரத்தில் இருதயம் என்ன செய்கின்றது, நேரடியாக தன்னுடைய கண்ட்ரோல் எடுத்துக்கொண்டு நேரடியாக இரத்த சப்ளை அங்கே செலுத்துகின்றது. உடல் இந்த அளவுக்கு ஒத்துழைக்கின்றது பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய, அதாவது தாம்பத்தியம் செக்ஸ்ன்னு சொல்கின்றோமே, அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இடம் மூளையில் இருக்கின்றது. அதற்கு அருகில்தான் அறிவுத்திறன் உள்ள இடமும் இருக்கின்றது. இந்த 2 கண்ட்ரோல் ரூமும் மூளையில் அருகருகே இருக்கின்றது, அருகாமல் இருக்கின்றது, அடுத்தடுத்து இருக்கின்றது. ஆகவே அதாவது அறிவுத்திறன் அதிகமாக இருந்தாலும் அது ஸ்டிமுலேட் பண்ணுகின்றது, இது அதிகமாக இருந்தாலும் அதை ஸ்டிமுலேட் பண்ணுகின்றது. இவ்வாறாக அடுத்தடுத்து இருக்கின்றது. எவ்வளோ ஒற்றுமையாக இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் அதாவது நாம் பார்க்கின்றோம், அதாவது உடல் மட்டுமல்ல உள்ளம் கூட, அதாவது தாம்பத்தியம் என்பது தனி மனிதனுடைய வாழ்க்கை, தனி மனித சுதந்திரம் என்றால் கூட இருவரும் இணைந்தால்தான் நாம் அதை செயல்படுத்த முடியும். அதே நேரத்தில் அதாவது அது உடல் சம்பந்தமான ஒன்றுதான், உறவுதான். இருந்தாலும் மனம் அங்கே முக்கியத்துவம் பெறுகின்றது. மனமும் அதில் பங்கேற்கின்றது. எவ்வாறு என்றால் திருப்தி. நமக்கு திருப்தி என்பது எப்படி கிடைக்கின்றது, நாம் உடல் மூலமாகத்தான் அதில் நாம் தாம்பத்தியம் என்பது கிடைக்கின்றது அந்த செயலில். அதே நேரத்தில் நாம் அதாவது திருப்தி என்று ஒன்று உண்டு. திருப்தி அடைந்தால் தானே நமக்கு திருப்தி என்று ஒன்று வரும். அது முடிவு கொண்டு வருவதற்கு திருப்தி தேவைப்படுகின்றது. அந்த திருப்தி எங்கிருந்து வருகிறது, மனத்திலிருந்து வருகிறது, மனம். ஆகவே அதாவது தாம்பத்தியத்தில் உடல் ரீதியாக இருந்தாலும் உள்ளமும் முக்கியமாக ஒரு பங்கை ஏற்றுக்கொள்கிறது. ஆகவே இது வாழ்க்கைக்கு முக்கியமான ஒன்று. இருந்தாலும் நாம் அதாவது செக்ஸ் என்ற வார்த்தைகளை சொல்வதற்கு நம்முடைய சமுதாயத்தில் சில ஸ்டிக்மாக்கள் இருக்கின்றது, அடைமொழிகள். அது மட்டுமல்லாமல் பட்ட பெயரெலாம் இருக்கின்றது. வெளிப்படையாக சொல்வதற்கே முடியாத ஒரு சந்தர்ப்பம் நிலவுகின்றது. அதனால்தான் இன்று அதாவது என்ன சொல்கின்றார்கள் என்றால், வாழ்வியல் மருத்துவம், வாழ்வியல் கல்வி என்று சொல்கின்றார்கள். அதாவது வாழ்வியல், அது மருத்துவவியல் கல்வி அப்படி என்று சொல்கின்றார்கள். குடும்பவியல் கல்வி என்று கூறுகின்றார்கள். அதை நாம் அழகு தமிழில் சொல்ல வேண்டும் என்றால், நம்முடைய அழகு தமிழில் அர்த்தமுள்ளதாக சொல்ல வேண்டும் என்றால் அதுக்கு தாம்பத்தியம் என்று சொல்லலாம். தாம்பத்தியம் என்பது ஒரு புண்ணியமான வார்த்தை, ஒரு கண்ணியமான வார்த்தை. நாம் அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். ஆகவே தாம்பத்தியம் மனிதனுடைய திருமணத்தில் தாம்பத்தியம் என்பது முக்கிய பங்கு வகிக்கின்றது. தாம்பத்தியம் இல்லாமல் திருமணம் இல்லை. தாம்பத்தியம் இல்லாத திருமணங்கள் அதாவது நிலைக்கலாம். ஆனால் திருமணம் இல்லாத தாம்பத்தியங்கள்
நிலைத்ததாக சரித்திரமில்லை. ஆகவே தாம்பத்தியம் என்பது ஒரு முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. தாம்பத்தியம் அதுவாக நம்முடைய சமுதாயத்தில் எடுத்துக்கொள்ளும் என்றால், திருமணத்திற்கு அப்பாற்பட்ட தாம்பத்தியத்தை சமூகம் ஏற்றுக்கொள்வதில்லை. அது கண்டிக்கத்தக்கது, அது தண்டிக்கத்தக்கது. நம்முடைய சமுதாயத்தில் திருமணத்திற்கு அப்பாற்பட்ட தாம்பத்தியம், ஒரு பாலியல் உறவு என்பதை சமூகம் ஏற்றுக்கொள்ளுமா? ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி ஏற்றுக்கொள்ளாது. அதே நேரத்தில் திருமணத்தின் மூலமாக நாம் அடையும் தாம்பத்தியம் இருக்கின்றதே, அதற்கு நம்முடைய சமூகம் என்ன கூறுகின்றது? அதை ஒரு புண்ணியமாக நினைக்கின்றது, ஒரு கண்ணியமாக நினைக்கின்றது, ஒரு மரியாதையாக நினைக்கின்றது. நமக்கு ஒரு மரியாதையும் கிடைக்கின்றது அந்த தாம்பத்தியத்துக்கு. அதை சாந்தி என்று கூறுகின்றோம், மன அமைதி, சாந்தி முகூர்த்தம் என்று கூறுகின்றோம் அல்லவா? திருமணத்தின் மூலம் அதை அடையும் பொழுது அதனுடைய கண்ணியமும் அதனுடைய மதிப்பும் கூடுகின்றது. ஆகவே திருமணத்தில், தாம்பத்தியத்தில், அதாவது இந்த தாம்பத்தியம் ஈடுபடும் போது அதில் சில கட்டுப்பாடுகள் இருக்கின்றன. எழுதாத சட்டம், அது எழுதாத சில சட்டங்கள் இருக்கின்றன, சில கோட்பாடுகள், விதிமுறைகள், கட்டுப்பாடுகள் எல்லாம் இருக்கின்றன. நம்ம சமுதாயம் அதை அமைத்து தந்திருக்கின்றது. ஒரு செயல் இருக்கின்றது வைத்துக்கொள்வோம். ஒரு செயல் இருக்கின்றது, அந்த செயலில் ஒரு லிமிட்டேஷன் இருக்கும். அந்த லிமிட்டுக்குள்ளே நாம் இருக்க வேண்டும். சமுதாயம் ஒன்றை வைத்திருக்கின்றது, ஒரு செயலை. அந்த செயலை நாம் தாண்டும் பொழுது, அந்த செயலை மீறி, அந்த வேலையை மீறி, அந்த ஒரு லிமிட்டேஷனை மீறி நாம் செயல்படும் போது எப்படி இருக்கின்றது? அது சமுதாயத்திற்கு பயன்படும் பொழுது அது சாதனையாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. சமுதாயத்திற்கு பயன்படாத இருக்கும் பொழுது, சமுதாயத்திற்கு தீங்கு விளைக்கும் போது அது தண்டனைக்குரியதாக ஆகிறது. ஆகவே சமுதாயம் நாம் அதை தவறு என்றும் சரி என்றும் அதை தீர்மானிக்கின்றது. அதாவது தாம்பத்தியத்தை பொறுத்தவரையில் என்னென்றால், அதாவது இதுதான் சரி, இதுதான் தவறு என்றில்லை, இதுதான் அளவு, இவ்வளவுதான் அளவு இருக்க வேண்டும் என்றெல்லாம் இல்லை. அதாவது நம்ம முடிந்தது, முடியாதது, பிடித்தது, பிடிக்காதது, அதாவது வேண்டியது, வேண்டாதது எல்லாம் அங்கே இருக்கின்றன. அதே நேரத்தில் தாம்பத்தியத்தில் அதாவது வக்கிரங்கள் இருக்கின்றது, கொடுமைகள் இருக்கின்றது, துன்பங்கள் இருக்கின்றது, விவகாரங்கள் இருக்கின்றன, கொடுமைகள் இருக்கின்றன, இதெல்லாம் இருக்கின்றன. இதையெல்லாம் கட்டுப்படுத்ததான் சமுதாயம் அதாவது சட்டங்களை, எழுதாத சட்டங்களை இயக்கி வைத்திருக்கின்றது, கட்டுப்பாடுகளை. அந்த கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும் பொழுதுதான் அந்த தாம்பத்தியம் சிறப்பை பெறுகின்றது. ஆகவே இன்றைய இளைஞர்கள் அதாவது தாம்பத்தியத்தை பொறுத்தவரை எப்படி இருக்கின்றார்கள் என்பதை நாம் அடுத்த முறை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.